சிறு பட்ஜெட் படங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, ஒரு படம் பண்ற அளவுக்கு அவங்க காசு வச்சிருப்பாங்க. இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு அவங்க விட்டுறாங்க. ஆண்பாவன் பொல்லாத படம் வந்து விமர்சன ரீதியாக பேசப்படுது. ஆனா பலருக்கும் அந்த படம் வந்து போய் சேரல. நாளைக்கு ஒருவேளை மேபி ஓடிடியில் வந்த படம் அந்த படம் பேசப்படும். அப்ப ஒரு படத்தை நம்ம எடுத்து அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட தான் படம் பண்ணணும். அது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு படத்தை எடுத்துடலாம், ஏதாவது வாங்கிடுவாங்க, பிசினஸ் ஆயிரும். இன்னைக்கு பிசினஸே கிடையாது. இன்னைக்கு வந்து ஓடிடியும் சேட்டலைட்டும் பிசினஸே கிடையாது. அவங்க ஓடிடிலாம் என்ன பண்றா, தியேட்டர் டேரக்டர் ரிலீஸ் பண்ணுங்க, படம் நல்லா இருந்தா நான் ஓடிடியில் பண்றேன். சேட்டலைட் சுத்தமா பிசினஸ் கிடையாது. அப்போ வந்து இதெல்லாம் தயார் நிலையில நம்ம படம் பண்ணணும். ஒரு 5 கோடி ரூபாய் நம்ம படம் பட்ஜெட்ல பண்றோம், ஒரு 5 கோடி ரூபாய் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ரொமோஷனுக்கு ரிலீஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு படம் பண்ணணும். அது என்ன பண்றாங்கன்னா, நல்ல படைப்புகள் வந்து வெளியே வராம போயிருக்கு. இப்போ ஆண்பாவம் பொல்லாத படமே கூட நல்ல படம் தான். பட் அவங்க சரியான தியேட்டருக்கு கிடைக்க புக் பண்ண முடியல, ப்ரொமோஷன் பண்ண முடியல. நிறைய பேருக்கு அந்த படம் வந்ததே கூட தெரியாது. இப்போ அதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு தயாரிப்பாளர் சங்கம். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதுக்கு தயாரிப்பாளர் சங்கங்கள் இருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்திலேயே 3-4 சங்கம் இருக்கு. அந்த சங்கங்கள்லாம் இந்த சிறு பட்ஜெட் படங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த ப்ரொமோஷனுக்கு, தியேட்டர் புக்கிங்க்கு அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய செட்பேக் தான்.